அன்பார்ந்த அன்பார்ந்த பெரியோர்களே, பெற்றோர்களே, சமூக சிந்தனையாளர்களே, நல்லதொரு வழிகாட்டுவதற்காக வேறு வேறு ஊர்களிலிருந்து நம்மோடு இன்று இணைந்து இன்று மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்களே, இந்த விழாவை நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் நமது வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் தன்னார்வலர்களே, மதிப்பிற்குரியவர்களை அத்தனை பேருக்கும் எனது அன்பான பணிவான காலை வணக்கம். இந்த வீடியோ ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கல. பட் எனவே அந்த வீடியோ பார்த்து சகோதரி ஜமீலா அவர்கள் சொன்னது போல், ஒரு தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் பிறந்து உலகம் முழுக்கும் போயிட்டு திரும்ப இங்கே வர முடியும், அதை என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கை இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாகவும் முன்னுதாரணம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோள் தான். என்னால் சாதிக்க முடியும், ஒரு சிறுவனால் சாதிக்க முடியும், என்ன வளர்ந்து வர முடியும் அப்படின்னா, நம்ம 1000 பேர் 10,000 பேர் லட்சமாக சேர்ந்து இதே மாதிரி முன்னெடுப்புகள் எடுத்தோம் அப்படின்னா, சென்றிடுவீர் எட்டு திங்கும் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அதுபோல் உலகமெல்லாம் தேடி, அறிவை தேடி, தொழிலை தேடி, வருமானத்தை தேடி திரும்பவும் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தா இந்த தென்காசி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இங்கே பேருரை சிறப்புரை ஆற்றுவதற்காக நான் இங்கே வரல, அதுக்காக அருமையான ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க. பட் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி, ஏன் 10 வருடங்களுக்கு முன்னால் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்திருப்பது, குறிப்பாக நம்ம தென்காசி மாவட்டத்தில் நடந்திருப்பது கொஞ்சம் அரிய விஷயம்தான். வழக்கமாக காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்போதே ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி எங்கே போனாலும் எத்தனை படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னவாக போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம குழந்தைங்க எப்போவுமே இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்குற ஒரு விஷயம், நான் கலெக்டர் ஆகணும். முதல் கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க, இல்லை போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு, டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே பின்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஒரு அரசாங்க வேலை போய்விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாமே இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அரசாங்க வேலை அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி, 100 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கு தான் அரசாங்க வேலை கிடைக்கும். அப்போ இந்த சமூகம் எப்படி இருந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது, இதற்கு முன்னாலும் சரி 10 வருடங்களுக்கு முன்னால், 20 வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி வாழ்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். 100ல் 3 பேருக்கு தான் அரசாங்க வேலை இருந்தாலும், முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு 4 பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, குறிப்பாக பள்ளி ஆசிரியர்கள் இருப்பாங்க. அதை சுற்றியே இந்த ஊர் இயங்கும். இன்றைக்கும் பல கிராமங்களில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கிராமங்களுக்கு போகும்போது அந்த ஊரோட பொருளாதாரமே அந்த 4 பேர் 5 பேரை சுற்றி இயங்கும். முன்னால் நமக்கு இருந்தது கூட்டு குடும்பங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் ஒருத்தர் அரசாங்க வேலையில் இருப்பார். அந்த குடும்பம் முழுக்க அவர் பார்த்துப்பார். ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அந்த ஊர் முழுக்க பார்த்துப்பாங்க. அங்கே ஒரு நல்லது கெட்டது நடக்கணும், ஒரு திருவிழா நடக்கணும், அங்கே ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த திரும்ப அந்த 4 பேர்கிட்ட தான் போய் டொனேஷனுக்கு போவோம், அந்த 4 பேர்கிட்ட தான் பணம் வாங்குவோம், அந்த 4 முறை தான் நடக்கும். ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கி எஸ்பெஷலி இன்றைக்கி டெக்னாலஜி டிஜிட்டலைசேஷன்லாம் வந்த பிறகு அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி நியூக்ளியஸ் ஃபேமிலியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட இது. ஆக குடும்ப பொருளாதாரத்தை தாண்டி இது ஒரு விஷயம். இந்தியா முழுக்க, இந்தியாவுக்கும் இந்த கேபிட்டலிசம், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இருக்க கேபிட்டலிசத்துக்கும் கம்யூனிச நாடுகளுக்கும் தாண்டி இந்தியாவில் இருக்கிற, வணக்கம் சார், வணக்கம், அந்த ஃபேமிலி பேஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறது வெகு காலமாக இருந்துட்டு வந்துச்சு. அதுவும் வேகமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியா அஸ் அ கண்ட்ரி கேபிட்டலிசம் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த சின்ன குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நான் கலெக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இன்னைக்கு வளர்ந்த சமூகங்களில் போய் பார்த்தீங்கன்னா என்னவாக போகிறீங்க அப்படின்னா, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகிறேன். இன்னும் கொஞ்சம் படித்த சமூகத்தில் போனீங்கன்னா அதையும் தாண்டி நான் இந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டில் இதை வர போகிறேன் அப்படின்னு, இந்த ஊரில் போய் வேலை பார்க்க போகிறேன்.
இது நீங்கள் சென்னையில் மயிலாப்பூரில் போய் ஒரு குடும்பத்தில் கேட்டிங்கன்னா, நான் இந்த பர்டிகுலர் இதில் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் நான் ஸ்டான்ஃபோர்டில் படிக்க போகிறேன், இதில் இந்த டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறேன், அதில் போய் நான் இந்த அல்காரிதம்ஸ் பில்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு 5 வயசு 7 வயசு குழந்தைங்கள் பேசுது. ஆனால் நம்ம கிராமப்புறத்தில் இன்னும் தென்காசி மாவட்டம் மாதிரி இடங்களில் இன்னும் நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னே பேசிகிட்டு இருக்கிறோம். நான் கண் கூட பார்க்குறேன், எத்தனையோ ஸ்கூலுக்கு நான் போகிறேன், அங்கே போகும்போது நான் கலெக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பெருவாரியான ஒரு கருத்து இன்னும் வருது. அப்போ இன்னும் நம்ம அந்த அர்பன் டு நம்ம தென்காசி மாவட்டம் மாதிரி இடங்களுக்கு இருக்கிற கேப் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணணும். பொதுவாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ அப்பா அம்மா சொல்லுவாங்க, பக்கத்தில் எது சொல்லுவாங்க, அவங்க சித்தி பெரியப்பா சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, மாமா சொல்லுவாங்க, இத்தனை பேரும் சொல்லி அந்த பிள்ளை என்ன படிப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். அந்த பிள்ளையோட விருப்பம் வேறமாக இருக்கும். அம்மாவோட அண்ணன் மாமா சொல்லியிருப்பாரு, அதனால் அம்மா எங்கள் அண்ணனே சொல்லிட்டாரு நீ என்ன மாத்துற அப்படின்ட்டு. பாவம் அவங்க அப்பாவும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஆக மாமா சொன்னது தான் ஜெயிச்சிருக்கும். மாமாவுக்கு யார் சொல்லியிருப்பானோ அத்தை சொல்லியிருப்பாங்க, அத்தைக்கு யாரோ பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த பிள்ளை என்ன படிக்கணும் அப்படின்னு. அது ஏதோ படித்து அப்புறம் காலேஜ் முடித்த பிறகு தான் அதுக்கு பிறகு வேலையை பற்றி யோசிக்கணும். அப்போ தான் வேலையை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையே வரும். அதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, எடுத்து படிப்போம். இல்லை எங்கேயோ பக்கத்தில் தென்காசியில் ஒரு இடத்துல ஒரு எக்ஸல் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு அங்கே ஏதோ கேட் சொல்லித்தராங்க, டேலி சொல்லித்தராங்க, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் சொல்லித்தராங்க. நான் இப்போ இதை போய் படிச்சுட்டு என் ரெஸ்யூமேல போட்டு, இன்றைக்கு நிலைமை என்னென்னா அப்பா அம்மா அனுப்பிச்சி விட்டுறாங்க காலேஜுக்கு. அதுக்கு பிறகு வேலைக்கு தேடுறதுக்கு நம்ம கிராமப்புறங்களில் என்ன நடக்குன்னா அப்பா அம்மா தான் அந்த ரெஸ்யூமையை தூக்கிட்டு போகிறாங்க. பிள்ளைங்களோட அப்பா அம்மா தான் அவங்க தெரிஞ்ச நெட்வொர்க்கில் அவங்களோட பயோடேட்டா அவங்களோட ரெஸ்யூமையை எடுத்துக்கிட்டு என் பிள்ளைக்கு இந்த வேலையை எப்படியாச்சும் இது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஆக எந்த ஒரு டிவைட் பாருங்கள், அர்பன் சென்னை மாதிரி ஒரு 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 வளர்ந்த ஒரு நெய்பர்ஹுட்டில் விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு நெய்பர்ஹுட்டில் எப்படி இருக்கிறாங்க. அங்கே 7 வயசு பிள்ளை ஸ்டான்ஃபோர்ட்லேயோ ஹார்வர்ட்லேயோ எம்ஐடிலையோ கேம்பிரிட்ஜ்லேயோ இந்த பர்டிகுலர் அல்காரிதம்ஸ் டெவலப் பண்ண போகிறேன் பேசுகிறது ஒன்று. இங்கே இன்னும் அம்மா அப்பாவும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியுமே இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும் எங்கே படிக்கணும்னு சொல்கிறது ஒன்று. இந்த டிவைட் இதுக்கு நடுவில் தான் நம்ம இந்த மாவட்டத்தை வளர்ந்த மாவட்டமாக மாற்றணும். எழில்மிகு தென்காசி, தொழில்மிகு தென்காசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இருக்கிற சேலஞ்சஸும் கொஞ்சம் அதிகம். இது ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லை ஒரு 4 பேரோ சேர்ந்து மட்டும் இதை சாதிக்க முடியாது. பெற்றோர்கள் இந்த எண்ணப்பாடு அவங்கக்கிட்ட வரணும். ஆக அதெல்லாம் நோக்கி தான் கல்லூரி முடித்த பிறகு வேலையை பற்றி யோசிக்காமல், அவங்க என்ன தொழிலில் போக போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாம, எந்த ட்ரேடில் போக போகிறாங்க அப்படின்னு யோசிக்காமல், கல்லூரி நுழைவதற்கு முன்னாலேயே எல்லைக்கோடு எது, அந்த எல்லைக்கோடை அடைவதற்கான பாதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும், அதை சொல்லித்தரணும். அப்படிங்கிறதுனால தான் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்கிறவங்க ஒருத்தர் டாக்டர் படிக்கிறவர், ஜோஹோ நிறுவனத்தில் ஒரு சீனியர் இன்ஜினியர் வந்திருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை நடத்துகிற கம்பெனி சிஇஓ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலை வேணான்லாம் சொல்லலை, சிவில் சர்வீசஸ் போக வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை. இந்த சிவில் சர்வீசஸ் போகனாலுமே அதுக்கு எப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், டிகிரி வாங்கிட்டு யோசிக்கணுமா இல்லை அதுக்கு முன்னாலே யோசிக்கணுமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு ஃபேக்கல்ட்டி அட்வைசர் வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே முகமது அஜாஸ், மசல்லா, சந்தீப், திருமுருகன், பிரபுசங்கர், லக்ஷ்மணகுமார் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆரோன், காருண்யா குணவதியும் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதுக்கு வழிவிட்டு ரொம்ப கவனமான, ஏன்னா எல்லா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேடி தேடி ஒவ்வொருத்தரையும் தனியாக போய் பேசுகிறதுக்கு பதிலாக எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இங்கே வந்ததில் பெரும்பான்மையான மாணவர்களோட பெற்றோர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே கேட்குற விஷயங்களை உங்களோட நெட்வொர்க்கில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த இன்ஃபர்மேஷனை போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதோடு சேர்த்து அவங்களோட காலேஜ் எஜுகேஷனை எப்படி ஃபண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலையும் எல்லாருக்கும் இருக்கும். அதனால் இந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும்
இங்கே ஒரு அருமையான ஸ்பீக்கரை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே எங்களோட பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, சென்னையிலேருந்துலாம் வந்திருக்கிறீங்க, இல்லை உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே என்னோட பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். இந்த பள்ளியை நம்ம கேட்ட உடனே கொடுத்து நல்ல காரியம் பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணுங்கள், உங்களுக்கு அத்தனை உதவியும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன எஸ்ஆர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸோட நிர்வாகிகள் அருமை ஐயா அவர்களுக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இங்கே நான் பேசுகிறதுக்காக இல்லை, எல்லாருமே உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதை கவனமாக கேட்டுட்டு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போங்க. நம்மளால் சாதிக்க முடியும், நம்ம குழந்தைங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளோட விஷன் 2032 வளர்ச்சி அடைந்த தென்காசி அப்படின்னு பேசுகிறோம். அதுக்கு ஒரு எல்லையும் ஒரு இலக்கையும் நம்ம வச்சுருக்கிறோம். 1,00,000 ஹைடெக் ஜாப்ஸ் இங்கே வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேலை வாய்ப்புகளே இங்கே கம்மி. 13-15 லட்சம் பேர் இருக்கிற தென்காசி மாவட்டத்தில் 95% மக்கள் வேலை இல்லாமல் தான் இருக்கிறோம். அதாவது ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட 80% மக்கள் விவசாயத்தை சார்ந்து மட்டும்தான் இருக்கிறோம். 3 லட்சம் பதிவு செய்யப்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறதுன 3 லட்சம். அது சின்ன பெட்டி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து 3 லட்சம் இதுகள் இருந்தாலும் நம்ம தென்காசி மாவட்டத்தோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துங்களில் ப்ராபப்ளி வி ஆர் அட் த லோவஸ்ட் குவார்டைல் அப்படின்னா 38ல் ப்ராபப்ளி இந்த கடைசி 8ல் தான் நம்ம இருப்போம். வளம் நிறைந்த பூமி தென்காசி, எழில்மிகு தென்காசி. இங்கே விவசாயம் அதிகமாக இருந்தாலும் விவசாயம் சார்ந்து படிக்கிறவர்கள் இங்கே கம்மி தான். விவசாயம் சார்ந்து ஆண்டர்பிரனர்ஸ் சொல்கிறதும் கம்மி தான். இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அமெரிக்காவில் பல வருஷம் நான் இருந்திருக்கிறேன், அங்கே இருக்கிறது நான் சொல்லி ஆகணும். அமெரிக்காவில் இன்னைக்கு நீங்கள் +2 முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் போனீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா நீங்கள் அதை முடிச்சு தான் ஆகணும். திரும்ப நீங்கள் ஒரு டாக்டர் ஆக முடியாது, ஒரு வக்கீல் ஆக முடியாது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேணால் வக்கீல் ஆகலாம், ஆனால் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் டாக்டர் ஆக முடியாது. ஸோ என்ன எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. பெற்றோர்கள் நீங்களும் இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் இப்போ 4 வருஷ படிப்பு இங்கே போகும்போது முதல் 2 வருஷத்துக்கு அவங்க என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறது இல்லை. ஒரு டாக்டர் படிக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போவாங்க. 4வது செமஸ்டர் போகும்போது இல்லை எனக்கு அதுக்கு நான் 11 வருஷம் வெயிட் பண்ணணும், 11 வருஷம் கழித்து நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன், நான் இன்ஜினியர் ஆகிறேன், 4 வருஷத்தில் முடிச்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இன்ஜினியரிங் மாறிடலாம். அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் போகணும்னு நினச்சவங்க நியூரோ சயின்ஸ் நான் படிக்க போகிறேன்னு சொன்னவங்க வேறு ட்ரேடுக்கு போகலாம். அங்கே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு 2வது வருஷம் முடிக்கிற வரைக்கும் அவங்க என்ன அடுத்து கிராஜுவேட் ஆக போகிறாங்க, எந்த ஸ்ட்ரீமில் எந்த ஃபீல்டில் கிராஜுவேஷன் அடைய போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம ஒன்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் போனீங்கன்னா நீங்கள் இன்ஜினியர் தான், டாக்டர் போனீங்கன்னா டாக்டர் தான். அதனால் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எஜுகேஷன் கேபிட்டலாகவே இந்தியா மாறிக்கிட்டு இருக்குது. இதனால் காலேஜஸுக்கும் குறையில்லை, படிப்புக்கான வாய்ப்புகளுக்கும் குறையில்லை. அண்ட் கம்பேரிட்டிவ்லி எஜுகேஷன் இங்கே சீப்பர் தான் இந்தியாவில். ஆக நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து, குறிப்பாக மாணவர்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு 4 பேர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த ஒரு ஃபீல்டும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறத கேளுங்க. அதுக்கப்புறமும் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் அதை அசைவு போடுங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க. இப்போ ஒரு டாக்டர் ஆகுன்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ஜினியர் ஆகுன்னு நினைக்கிறவங்க, பர்டிகுலர்லி இன்றைக்கி ஒரு விஷயம், இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப ஃபேஷனபிளாக போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி யார் இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறனாலும் என்கிட்ட வந்து பேசுகிறவங்க என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நான் என் பிள்ளையை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்து விட்றேன், டேட்டா சயின்ஸ் சேர்த்து விட்றேன் அப்படின்னு. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் 60 years. 1955 டேட்டா சயின்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1955 நியூரல் நெட்வொர்க்ஸ் பேச ஆரம்பித்தாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாறிக்கிட்டே இருக்குது. அடிப்படையை தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். வகுத்தல் போகிறதுக்கு முன்னால் அடிப்படை கூட்டல் தெரியணும். கூட்டல் கழித்தல் தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு டிவிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் தெரியாமல் அதாவது அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் தெரியாமல் டிவிஷனுக்கு நீங்கள் நேரடியாக போகக்கூடாது.
அந்த தவறுகளை இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை நீங்கள் அங்கங்கே கேள்விப்படுங்க. பெற்றோர்களுக்கு குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியும். இது குறிப்பாக நான் சொல்கிறதுக்கு காரணம், நிறைய பேர் இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போயிட்டால் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு. உண்மைதான், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து எந்த ஸ்ட்ரீம் போனாலும் இன்றைக்கி டாக்டர்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவைப்படுது. அது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். யாராக இருந்தாலும், ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தாலும், ஒரு வக்கீலாக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும், எல்லாருக்குமே இன்றைக்கி கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பயன்படுத்தாட்டி அவங்க ஃபீல்டில் அவங்க எக்ஸல் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு வக்கீல் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு இன்றைக்கி எத்தனை முந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத புக்காக எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி எல்லாமே அதை ஆட்டோமேட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு எல்எல்எம் டெவலப் பண்ணுறாங்க, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெவலப் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு robotic process automation போடுறாங்க. பட் these are all specialization, you have to understand. அதுக்கு முன்னால் அடிப்படையில் ஒரு கம்ப்யூட்டரை எப்படி யூஸ் பண்ண தெரியணும், அதில் இருக்க ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸை எப்படி யூஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். இன்றைக்கி வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் கிளாஸு குழந்தை அருமையாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடும். நமக்கு அந்த எக்ஸ்போசர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட் நம்ம தேடி போனோன்னா அது ஈஸியாக கற்றுக்கிறலாம். நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் முடியும், உங்கள் எல்லாராலையும் கட்டாயமாக முடியும். இன்றைக்கு ரெப்யூட்டட் ஸ்பீக்கர்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கிறாங்க. படித்து சாதித்த நிறைய பேர் இன்றைக்கி தொழில் நடத்துகிறவங்க, ஒரு பெரிய நிறுவனத்தில் சாப்பிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னும் 5 வருஷம் கழித்து, 6 வருஷம் கழித்து, 7 வருஷம் கழித்து உங்களிலிருந்து பல பேர் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிச்சயமாக அதை சாத்தியமாக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா திறமையானவங்க நம்ம சுரண்டையில் மட்டும் இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்த தேடி வந்திருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வெற்றி படிக்கட்டை தொட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்னைக்கு தேடி போகிறோமோ, விஷயங்களை என்னைக்கு தேடி போகிறோமோ, அறிவை என்னைக்கு தேடி போகிறோமோ, அன்றைக்கு வெற்றி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுக்கள், கைத்தட்டுக்கள். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டுக்கள் கொடுத்துக்கோங்க, தேடி வந்திருக்கிறீங்க. ஆக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடையணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னோட வீடியோ இங்கே பார்த்தீங்க, இதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரோட வீடியோவும் இங்கே தென்காசி மாவட்டத்தில் பல நிகழ்ச்சிகளில் ப்ளே பண்ணப்படணும். உங்களோட ஸ்டோரியை நீங்கள் போய் சொல்லணும். உங்களோட வெற்றி, நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் கடந்து வந்த பாதை, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நம்ம மாவட்டத்தை நான் தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் போகும்போது சொல்கிற ஒரு விஷயம்தான், இந்த மாவட்டம் இந்தியாவில் இருக்கும் 800க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் முதல் மாவட்டமாக வர வேண்டும், வரும் என்ற நம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருக்கிறோம். அது இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசியால் மட்டுமல்ல, ஜோகோவால் மட்டுமல்ல, ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவர்களால் மட்டுமல்ல, இது சாத்தியமாக போவது உங்களால் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுமாறும் வேண்டுகோளை வைத்து இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் மறுமுறை கூறிக்கொண்டு, அன்பான ஒரு வாய்ப்புக்கு நன்றி. நலம் உண்டாகட்டும். நன்றி.